வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ IPL 2024 மேட்ச் 12 ப்ரிவியூ தான். குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அட் அகமதாபாத். இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்ட். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு டீம் பற்றியும். ஸோ முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அவங்க 2 மேட்ச் ஆடி 1 வின் 1 லாஸ், 1 மும்பையோட வின் அண்ட் சிஎஸ்கேயோட ஒரு லாஸ். டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்ட ஒரு ஹியூஜ் மார்ஜின்ல தோத்துட்டாங்க, 63 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. அது அவங்களை நிஜமாவே ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கும். பட் ஸ்டில் ஜிடி பார்த்தீங்கன்னா என்னைக்குமே அவங்க கிட்ட ஒரு டீசன்ட் ஸ்குவாட் இருக்கு, நல்ல கம்பேக் ஆகிற டேலண்ட்டும் இருக்கு, அதுல எந்த டவுட்டும் இல்லை. சுப்மன் கில் ஆஸ் அ கேப்டனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் டைம்ஸ் தான் ஃபேஸ் பண்ணாரு அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. பட் எல்லாமே அவருக்கும் ஒரு லேர்னிங் கவ் தான்ன்றது உண்மையான ஒரு விஷயம். அண்ட் அவங்களோட பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பையை அவங்க எங்க அடிச்சாங்க? அகமதாபாத்ல. செகண்ட் மேட்ச் சிஎஸ்கேவோட தோத்தது சேப்பாக்ல. இப்போ ஒன்ஸ் அகெயின் அவங்களோட ஹோம் டெரிட்டரிக்கு வராங்க, வேர் தே ஹேவ் அ வெரி குட் ரெக்கார்ட். அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஒரு பக்கம் ஜிடி அண்ட் எஸ்ஆர்ஹெச் அவங்களோட நம்ம ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் எடுத்தோம்னா ஜிடி தான் டாமினேட் பண்றாங்க. 3 மேட்ச்ல 2 மேட்ச் அவங்க வின் பண்ணியிருக்காங்க, 1 மேட்ச் சன்ரைசர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கான்ஃபிடன்ஸ் பாத்தீங்கன்னா ஜிடிக்கு அதிகமா இருக்கும் மூவிங் இன் டு திஸ் கேம். ஈவன் தோ தே ஹேட் 63 ரன்ஸ் லாஸ், டெஃபினட்டா பாத்தீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸை எடுத்துப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எஸ்ஆர்ஹெச்க்கு இருக்காதுன்னு சொல்ல வரல. ஜிடிக்கு என்னதான் அந்த ஒரு மேட்ச் தோத்தாலும் சிஎஸ்கேவோட சின்ஸ் ஹோம்ல இப்ப திருப்பி அவங்க ரிட்டர்ன் வந்ததுனால கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பெட்டராகவே இருக்கும்ன்றதான் என்னோட ஒரு ஃபீல். வேற அதர் சைட்ல எஸ்ஆர்ஹெச் ஒரு டாமினேட்டிங் வின், ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் வின் அகைன்ஸ்ட் மும்பைல இருந்து வராங்க. ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் கை லெவல்ல இருக்கும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ முதல்ல இப்ப நம்ம ஜிடி பக்கம் வந்தோம்னா, நிறைய பேர் ஆக்சுவலா கேன் வில்லியம்சனுக்கு ஏன் ஜிடி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கிளியரா கேட்டுக்கோங்க. அவங்களோட டீம் பேலன்ஸ்ல கேன் வில்லியம்சன் உள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு 2 ஃபாரின் பவுலர்ஸ் கண்டிப்பா தேவை. ஒன்னு ரஷீத் கான் மேண்டேட்ரி, உங்களுக்கு ஒரு மேட்ச் வின்னர். இன்னொன்னு ஸ்பென்சர் ஜான்சன். கண்டிப்பா அவர் 2 மேட்சுமே நல்லா தான் போட்டாரு, அவ்வளவு முக்கியெல்லாம் போடல. அவர்கிட்ட ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் இருக்கு, நல்ல ஹைட்டு. ஸோ அவரால் பார்த்தீங்கன்னா பேஸும் ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு போலர் கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி தேவை. அண்ட் செகண்ட்லி பார்த்தீங்கன்னா அஸ்மதுல்லா உமர்ஸை உங்களுக்கு நியூ பால்ல ஒரு ஆப்ஷன் தராரு. மிடில் ஆர்டர்லயே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஆப்ஷனா நிக்கிறாரு. அண்ட் டேவிட் மில்லர் ஆப்வியஸ்லி உங்களோட மேட்ச் வின்னர் இந்த மிடில் ஆர்டர். ஸோ இந்த 4 பேர்ல நீங்க யாரை தூக்கிட்டு ஆக்சுவலா நீங்க கேன் வில்லியம்சன் உள்ள எடுத்துட்டு வர முடியும்? இன்கேஸ் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதில் நீங்க உள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா போலிங் வீக் ஆயிடும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜிடிக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. இந்தியன் டொமஸ்டிக் பவுலர்ஸ் இருக்கும். நல்கண்டே இருக்காரு, அதுக்கப்புறம் கார்த்திக் தியாகி இருக்காரு, சந்தீப் வாரியர் இருக்காரு, மானவ் சர்மா இருக்காரு. ஸோ இவங்கலாம் மானவ் சூத்தார் அவர் பேரு. ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க. பட் எந்த டவுட்டும் இல்லை. பட் என்ன ஆயிடும்னா, நீங்க ஒன்லி இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா, ஓகேங்களா, அவர் இன்னொரு பிளேயர் வச்சு நீங்க விளையாடுவீங்க. அண்ட் அஸ்மதுல்லா உமர்ஸை அங்க போடுவாரு, இங்க ரஷீத் கான். ஸோ நீங்க 3 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸை நம்பி தான் இருப்பீங்க. சம்டைம்ஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, மோஹித் சர்மாவே பாத்தீங்கன்னா டெத்ல தான் போடுறாரு. உமேஷ் யாதவ் நியூ பால்ல 2 ஓவர் போடுறாரு, அடிச்சுட்டா அவரை திருப்பி ஓவர் கொடுக்க முடியாது. ஸோ இன்னொரு யங் இந்தியன் பிளேயரை நீங்க உள்ள வைக்கும் போது இன்னுமே உங்களுக்கு ப்ரெஷர் தான் அதிகமாகுது. ஸோ எல்லா ப்ரெஷரும் யார் மேல போகும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரஷீத் கான் மேலதான் போகும். ஸோ அந்த வகையில் ஸ்பென்சர் ஜான்சன் அவங்க விளையாடிதான் ஆகணும். இங்கேதான் பாத்தீங்கன்னா ஜிடி காம்பினேஷன்ல கொஞ்சம் தடுமாறுறாங்க. வேற அவங்களால கேன் வில்லியம்சன் உள்ள எடுத்துட்டு வர முடியாது. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சேஞ்ச் வேணா அவங்க பண்ணலாங்க. என்னன்னு பார்த்தா மேபி சாய் சுதர்ஷனுக்கு ஒரு பிரேக் கொடுக்கலாம். 2 மேட்சா பாத்தீங்கன்னா அவர் ஸ்ட்ரைக் ரேட் 115 and 120 தான் அடிச்சிருக்காரு, விச் இஸ் நாட் அக்செப்டபிள் இந்த மாதிரி ஒரு T20 ஃபார்மெட்ல, அதுவும் நம்பர் 3ல ஒரு இம்பாக்ட் பிளேயரா விளையாடுறதுல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க அபிஷேக் மனோகர் போலாம். வேற அவர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2-3 மேட்ச் நல்லா விளையாடி இருக்காரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 150 160க்கு மேல அடிக்கிற ஒரு பிளேயர், அவரை வேணா ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜிடி மேபி கோயிங் வித் சேம் பிளேயிங் லெவனா கூட இருக்கலாம்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அபிஷேக் மனோகர் ட்ரை பண்ணலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா 2 மேட்சா சாய் சுதர்ஷன் இன்னும் அந்த ஒரு குரூவுக்கு வரல. ஸோ மனோகர் ஒரு மேட்ச் ட்ரை பண்ணா பெட்டரா இருக்கும் தான் எனக்கும் தோணுது. அண்ட் அந்த ஒரு ஹிட்டிங் பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஜிடிக்கு, வேற எதுவும் இல்லை. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் தே வில் பி பிளேயிங் வித் சேம் 11. டெஃபினட்டா பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங் ஹேஸ் டு ஸ்டெப் அப், அதுல எந்த டவுட்டும் இல்லை. சாஹா கிட்ட இருந்து அந்த ஸ்டார்ட்ஸ் எதிர்பார்க்கணும். சுப்மன் கில் மெயினா அவரு கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்க்குறோங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அவர் பெருசா அடிக்கல. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப குரூஷலா அமையுது. ஸோ எக்ஸ்பெக்டிங் என்ன சொல்றது, ஒரு ஃபயர் கிராக்கர் ஃப்ரம் சுப்மன் கில் தான். பொறுத்து பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு. அண்ட் when it comes to SRH,
என்ன வேர்ல்டு ரெக்கார்டு 277 அடிச்சிட்டாங்க, 31 ரன்ஸ் வித்தியாசத்துல மும்பை அடிச்சுட்டு சும்மா கான்ஃபிடன்ட் லெவல் எங்கேயோ இருக்கும். அப்படியே அவங்க வந்து கெத்தா வந்து இறங்குவாங்க. ஐயோ எஸ்ஆர்எச் வந்துட்டாங்களா, அவங்க பயங்கரமா அடிப்பாங்களே, அந்த அளவுக்கு பேர் வாங்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஸோ வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கீப் போலர் நட்ராஜன் போன மேட்ச் விளையாடல இன்ஜுரினால, அதனால தான் ஜெயதேவ் உன்னத்கர் விளையாடினாரு, உம்ரான் மாலிக் விளையாடினாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். ஈஸியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஹீ கேன் ரீப்ளேஸ் எய்தர் ஜெயதேவ் உன்னத்கர் ஆர் உம்ரான் மாலிக். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் டெஃபினட்டாக ஜெயதேவ் உன்னத்கர் உம்ரான் மாலிக் பேசாமல் விளாடுவேன். அவங்களை யாராவது ஒருத்தர் இம்பாக்ட் சப்பாக போட்டுட்டு உம்ரான் மாலிக் வந்து நான் ட்ராப் பண்ணுவாங்க. ஏன்னா ஜெயதேவ் உன்னத்கர் விளையாடுறது கூட உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்லோவர் பால்ஸ்லாம் போடுவார். பட் உம்ரான் மாலிக் வச்சு நீங்கள் ஒன்லி பேஸ் ரா பேஸ் இன்னி வரைக்குமே அவர் எப்படி டெபியூ பண்ணாரு அதே மாதிரி தான் போட்டுட்டு இருக்காரு. ராவா கொஞ்சம் மூளையை யோசிச்சு போடுறதே கிடையாது. T20 ஃபார்மெட்ல அடி தான் வாங்க போறாரு. அதுக்கு நீங்க ஜெயதேவ் உன்னத்கர் வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு உம்ரான் மாலிக்கு பதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நட்டு ஃபிட் ஆகிட்டாருன்னா உள்ள வந்துட்டாருன்னா இன்னுமே டீம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் தான் உண்மையாக சொல்ல முடியும். ஸோ அதுக்கு மேலே அவங்க கிட்ட பெரிய சேஞ்சஸ் இருக்காது 11ல். ஏன்னா ஆல்ரெடி திரிபாத்தி ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க கிட்ட பர்ஃபெக்டாக இருக்குது பிளேயிங் 11. டிராவிஸ் ஹெட் வேற உள்ள வந்துட்டாரு, சும்மா களை கட்டுதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் மூலியமாக தாங்க போவேன். புரியுதா உங்களுக்கு? ரெக்கார்ட்ஸ்ன்றது இருக்கும், பட் அந்த கரண்ட் ஃபார்ம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேற எஸ்ஆர்ஹெச்சோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஸ்கை லெவலில் இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா எஸ்ஆர்ஹெச்க்கு இந்த மேட்ச் வின் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்களோட பேட்டிங்காக இருக்கட்டும் போலிங்காக இருக்கட்டும் கொஞ்சம் ஜிடியை விட ஸ்ட்ராங்காக இருக்குன்றதா உண்மையான ஒரு விஷயம். பட் ஜிடி என்னைக்குமே உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் ஐ வில் கோ வித் என்ன சொல்றது 65 ஹைதராபாத் அண்ட் 35 குஜராத். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி ப்ரெடிக்ஷனுக்குள்ள வருவோம். ஸோ ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ் முதல்ல வந்து சன்ரைசர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அவுட் ஆஃப் 11 நான் 6 பிளேயர்ஸ் கண்டிப்பாக எடுப்பேன். கீப்பர் ஹென்ரி கிளாசன், பேட்ஸ்மேன் டிராவிஸ் ஹெட், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா பேட்ஸ்மேன், அண்ட் ஐ வில் கோ வித் ஆப்வியஸ்லி ஷபாஸ் அஹமதுங்க. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் தராரு. ஸோ 4வதா ஷபாஸ் அஹமத், பேட் கமின்ஸ் அஸ் அ பவுலர், நட்ராஜன் ஃபிட்டாக தான் நட்ராஜன், ஆர் ஐ வில் கோ வித் புவி ஹோப். புவி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஃபார்ம் வருவார் இந்த மேட்ச்லன்னு தோணுது. தீஸ் ஆர் தி 6 players from SRH. when it comes to GT, obviously the captain சுப்மன் கில். ஏன்னா கில் மேல நிறைய நம்பிக்கை வைக்கிறேன், இந்த மேட்ச்ல கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அண்ட் அட் த சேம் டைம் டேவிட் மில்லரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல ஃபார்முக்கு வருவாருன்ற ஒரு ஃபீல் இருக்கு டெஃபினட்டா. ஸோ அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் பொறுத்திருந்ததா பார்க்கணும். அட் த சேம் டைம் மிடில் ஆர்டர்ல ரஷித் கான் வந்து கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் ஐ வில் கோ வித் தெவாட்டியா. கண்டிப்பா அந்த ஒரு ஃபினிஷிங் டச் ஆடுவாரு. ஸோ தெவாட்டியா வச்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் போலிங் வைஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஷித் கான் இருக்காரு ஒரு பக்கம், அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வில் கோ வித் மோஹித் சர்மா. ஏன்னா அவரால் அந்த ஸ்லோவர் பால்ஸ் போட முடியும், விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஸோ என்னோட 5 GT பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில் அண்ட் டேவிட் மில்லர் அண்ட் ஆப்வியஸ்லி தெவாட்டியா அண்ட் ரஷித் கான் அண்ட் மோஹித் சர்மா. ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் 11 சொல்லலாம். அண்ட் நீங்க வந்து லாஸ்ட் டைமே ஆக்சுவலா நிறைய பேர் கேட்டீங்க ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டீங்க ப்ரோ, ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டன் யாருமே நீங்க சொல்லலையே அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஸோ நானும் யோசிச்சேன், ஆமால இது நம்ம சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்ன போவேன்னா நான் டெஃபினட்டா டிராவிஸ் ஹெட் அஸ் கேப்டனாக போவேன். ஏன்னா நல்ல ஃபார்ம், ஓப்பனிங்ல டபால் நடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ எனக்கு என்னவோ டிராவிஸ் ஹெட் இந்த ஒரு பக்கம், அந்த பக்கம் சுப்மன் கில் வந்து வைஸ் கேப்டனாக போடுவேன். எனக்கு என்னவோ இந்த மேட்ச் அவர் அடிப்பாருன்னு தோணுது. ஸோ மை கேப்டன் இஸ் டிராவிஸ் ஹெட் அண்ட் வைஸ் கேப்டன் இஸ் சுப்மன் கில். ஸோ இதுதான் என்னோட வந்து பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் ஃபார் த மேட்ச் GT அண்ட் SRH. அண்ட் உங்களுக்கு இது ஓகேன்னு தான் தாராளமாக உங்களோட ஃபேண்டசி 11ல போட்டுக்கோங்க. இல்லை சில சேஞ்சஸ் இருந்தாலும் யூ கேன் டெல் இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.